ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வெல்கம் டு கார்டன் விளாக். ஃபைனலி நம்ம தோட்டத்தோட விளாக் போட ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோனமே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் செடி, வெங்காயம்லாம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். மாதுளம்பழம் செடி பார்த்தீங்கன்னா, சூப்பரா தழைஞ்சு வந்துருச்சுங்க. வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா தழைஞ்சிருச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆனியன் வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது எப்படி ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், என்ன எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு டைமும் வந்து அம்மாகிட்ட யூடியூப்லலாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சுங்க. ஸோ திக்கானதுக்கப்புறம் வீடியோலலாம் பார்த்தா ஒரு சிலது வந்து வெங்காயமே நல்லா மேல் நோக்கி மேலேயே வந்துருது. பட் அந்த மாதிரி இது வர காணாங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆனியன் பிளான் பண்ணுறதுனால எனக்கு வந்து இதில் பற்றின எந்த நாலேஜுமே இல்லைங்க. பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஊருக்கு போகிறப்ப ஊன்னுதுங்க. கொஞ்சம் வெதருமே மோசமாக இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கிடுகிடுன்னு வேகமாக தழைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. ஸோ இந்த வெங்காயம் அறுவடை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து புளிச்சக்கீரை, வெண்டைக்காலாம் அப்புறம் ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்குதுங்க. ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, சாயில் 3 வந்து ஆர்டர் போட்டேங்க. நாங்கள் சாயில் 3 தான் வந்து ஆர்டர் போடுவோம். அந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே தான் வாங்குறதுங்க. ஸோ இது நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து 1 to 2 வீக்ஸ் ஆகுங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா, 1 கியூபிக் யார்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. வெஜ்ஜி மிக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து இதான் ஃபஸ்ட் டைம் கார்டன் பெட் போடுறோன்னா வெஜ்ஜி மிக்ஸ் போடலாங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி கார்டன் பெட் வந்து போட்டுட்றீங்க, இப்போ நீங்கள் டாப் அப் தான் பண்ணணும்னா அந்த காம்போஸ்ட் கூட போடுவாங்க ஒரு சிலர். சரி நான் வெஜ்ஜி மிக்ஸே மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆர்டர் பண்ணியாச்சுங்க. இது 1 கியூபிக் யார்டுனாங்க கிட்டத்தட்ட வந்து 1500 to 1700 எல்பி வருங்க. இது ஒரு பெரிய பேகு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்க்ளூடிங் டெலிவரியோட சேர்த்து $230 வருங்க டெலிவரியோட சேர்த்து. அது வந்து குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி. எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி பண்ணுறது இல்லைங்க. அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கில் தான் வருவாங்க. ஏன்னா நிறையா வந்து சாயில் இந்த பேக் இருக்கும். ஸோ அங்கங்கே டெலிவரி பண்ணும்போது இந்த சின்ன வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே வந்து கராஜுக்கு முன்னாடி இந்த ட்ரைவே இருக்குது இல்லைங்களா, நம்ம எங்கே மார்க் பண்ணுறோமோ அங்கே வந்து அதை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பேக் வந்து சொன்னேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 1500 எல்பிக்கு மேலே இருக்கும்ட்டு. ஸோ அதனால் பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. நம்மளாலலாம் தூக்கி வந்து கொட்டவே முடியாது. ஸோ நாங்கள் வந்து பேக் யார்டில் வைக்கிறது தான் பிளானு. ஆனால் பேக் யார்ட்னா இப்போ லானில் தான் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகணுங்க. லானில் ஓட்டிகிட்டு போகும்போது லான் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எகெயின் வந்து மறுபடியும் அது நமக்கு ஒரு பெரிய வேலை தான். ஸோ அதனால் ட்ரைவேலே வச்சுருங்க, நாங்கள் வேணுங்கிறத வேகனில் போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவேலே வைக்க சொல்லியாச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் போட்ட மண்ணே இருந்ததுங்க. என்னென்னா மண் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி விட விட அந்த மண்ணோட ஹைட் வந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இது வந்து பாருங்களேன், மண் எப்படி வந்து நல்லா பொல பொலன்னு ரொம்ப லூசனப்பாக இருக்குதுன்ட்டு. கொஞ்சம் வந்து இதில் சாண்டுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வெஜ்ஜி மிக்ஸில் வந்து சாண்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வேகன் இருக்குது இல்லைங்களா, இந்த வேகனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வேகன் வருங்க. இந்த ஒரு பேகுக்கு வந்து சாயில் வந்து பார்த்திங்கன்னா 20 வேகன் நீங்கள் கொண்டு போய் கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி வெங்காயம் வேறு போட்டிருக்கிறோங்க. வெங்காயத்து மேலே வந்து ரொம்ப போடல, சும்மா லைட்டாக ஒரு 2 வேகன் மட்டும் தான் போட்டேன். அறுவடை பண்ணதுக்கப்புறம் எகெயின் வந்து அந்த சாயிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் விதை ஊனிக்கலான்ட்டுங்க. அப்புறம் நம்ம ட்ரெல்லிஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா கார்டன் பெட்டு, அந்த பெட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்ணை கொட்டலான்ட்டுங்க. ஏன்னா விதையெல்லாம் ஊன்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம இன்னமும் லேட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் தளைஞ்சு வந்து நம்ம காயெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாயிலை போட்டு நல்லா நிறவி விட்டுட்டுங்க, அதுக்கப்புறமா வந்து விதை ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த சாயில் 3 மண் வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு கியூபிக் யார்டு வேண்டாம் அப்படின்னா கூட சின்ன சின்ன பேக் கூட வாங்கிக்கலாம். மினி கியூப்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்துங்க ஒரு 7.5 to 8 எல்பி வருங்க அரௌண்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $17 வருங்க. 16.99 என்னவோங்க. பட் எப்படி பார்த்தாலும் கம்பேரிட்டிவ்லி பெரிய பேக் வந்து சீப்பு தாங்க. இப்போ நம்ம பெரிய கார்டன் பெட்டெல்லாம் போடுறோம், மண் நிறைய வேணும்னா தாராளமாக வந்து இந்த ஒரு கியூபிக் யார்ட் பேக் வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் காஸ்ட்லி தாங்க. $230ங்கிறது கண்டிப்பாக அதிகம்தான். ஏன்னா
லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக்கோ 3 பேக்கோ வாங்கியிருந்தோங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுமே சொன்னார், எதுக்கு இவ்வளோ காசு போட்டு மண் வாங்குற, இவ்வளோலாம் நம்ம வந்து காய்கறி எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டில் வந்து அக்டோபர் வரைக்குமேங்க தோட்டத்துலேருந்து தான் வந்து தக்காளியிலேருந்து எல்லா காய்கறியுமே அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கடையில் வந்து காய் வாங்குற செலவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்காயம் பூண்டு மட்டும்தான் கடையில் வாங்கிக்கிட்டோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்ததே தான். அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இன்னும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதுவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஜிப்லாக் இருக்குது. அதுக்கப்புறம் வரமிளகா இருக்குது இல்லைங்களா, வரமிளகா தோட்டத்திலே காய வச்சு இது பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இன்னும் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ டு 3/4 கிலோக்கு மேலே இருக்குதுங்க. அது வந்து இந்த ஹோல் சம்மருக்கே வந்து யூஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லி தான் தோணுங்க. நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்கும்போது அந்த கடையில் போய் வாங்குற செலவை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக இருக்குங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மண் வாங்க ஆரம்பித்தாச்சுங்க. மண் ஃபுல்லாக கொட்டிட்டுங்க, இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நிறைய விட்டுக்கணுங்க. இது வந்து என்னென்னா இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு பேக் மண் போதுங்க. மறுபடியும் மண்ணோட ஹைட்டு குறைஞ்சிது அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு வேணும்னா போட்டுக்கலாங்க. பட் வந்து இந்த வருஷத்துக்கு இது போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ செடி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து முருங்கீரை எல்லாமே வந்து உள்ளே வச்சுருந்தேன் இல்லைங்களா. கருவேப்பிலையும் முருங்கீரையும் வீட்டுக்குள்ளே தாங்க வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த சன்லைட் படுற சைடில் தான் வச்சுருந்தேன். மீதி மல்லிகைப்பூ செடி, அப்புறம் தூதுவளை, வல்லாரைலாம் வந்து பார்த்திங்கன்னா கராஜில் வச்சுட்டோங்க. ஊருக்கு போயிருந்தேங்களா, தண்ணி வந்து ஊற்ற மறந்துட்டாங்க போல இருக்கு. ஒரு மல்லிப்பூ செடி வந்து காஞ்சு போச்சுங்க. மீதி வந்து ஓரளவுக்கு வந்து தலை நல்லா தான் இருந்தது. தண்ணி அப்பப்போ விட்டுருப்பாங்க போல இருக்குது. பட் அது ஒரு செடிக்கு வந்து கொஞ்சம் பத்தலை போல இருக்குங்க, அதனால் அது போயிடுச்சு. தூதுவளையுமே போயிடுச்சுங்க. சரி ஆல்ரெடி கொஞ்சம் விதை வச்சுருக்கிறோம், சரி அதை வச்சு போட்டு வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது கராஜிலே வச்சுருந்தனால அது பிஞ்சு தலையாக வந்து எல்லாம் தலைஞ்சு வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எகைன் அது ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டுங்க, நான் மறுபடியும் வந்து கொஞ்சமாக இந்த இது இருக்குது இல்லைங்களா, மிராக்கிள் க்ரோ பிளான்ட் ஃபுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பூச்செடிக்கெலாம் என்ன பிளான்ட் ஃபுட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிராக்கிள் க்ரோ பிளான்ட் ஃபுட்டுங்க, நான் வந்து இதில் டேக் பண்ணுறேங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பூச்செடி எல்லாத்துக்குமே மிராக்கிள் க்ரோ தாங்க போடுறது. அது கெமிக்கல் தான், பட் பூச்செடிக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறதுங்க. ஒவ்வொரு டைமும் பாட்டில் வைக்கிற செடிக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் செடியெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டுங்க, இதுலேயுமே வந்து பாட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு தண்ணி விட விட என்ன ஆகுனா மண்ணோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருங்க. அதனால் வந்து கொஞ்சம் இதுலேயுமே மண் போட்டு டாப்அப் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து சாயில் 3 போட மாட்டேங்க. சாயில் 3 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் விற்பாங்க, அதுவுமே மிராக்கிள் க்ரோன்னு நினைக்கிறேன், பாட்டிங் மிக்ஸ் விற்பாங்க. அது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மூட்டை கிட்ட, ஒரு மூட்டை போதுங்க அந்த ஃபுல் எல்லா பாட்டுக்குமே போடுறதுக்கு. பூச்செடிக்கெலாம் வந்து அந்த பாட்டிங் மிக்ஸே மோர் தென் இனஃப்ங்க. கார்டன் பெட்டிக்கு அதுதான் போடுவாங்க. பட் நான் வந்து சாயில் 3 ஏன் இதில் போடணும், ஏன்னா சாயில் 3 போடும்போது பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், நீங்கள் கேரி பண்ணி அங்கங்கே மாற்றி வைக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இந்த இதுதான் போடுறதுங்க பாட்டிங் மிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வந்து அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க. $10 என்னமோ, $10 இல்லை $12 நினைக்கிறேங்க. $12 உள்ளது 9.5 என்னமோ ஒரு ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் போனோம்னா ஒரு 3-4 பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா பாட்டுக்குமே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பாருங்கள், லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கும் மண் பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு 1/4 வாசிக்கு மேலே குறைஞ்சிருச்சுங்க. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக நம்புற அளவுக்கே மண் போட்டுறதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளான்ட் ஃபுட்டை ஃபுல்லாக போட்டுறதுங்க. இந்த மாதிரி அது வந்து ஷேக்கன் ஃபீடு தாங்க, ஃபுல்லாக அந்த குறையாக தான் சீடு இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்லோ ஃபெர்டிலைசர் மாதிரி தான், டக்குன்னு கரையாது, அப்படியே ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனாங்க இது நல்ல ரிசல்ட்டுங்க இந்த பிளான்ட் ஃபுட்டு. ஏன்னா இப்போ ரோஸ் செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா இதுதான் போடுறேன். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் தலைஞ்சு வர எல்லா தலையிலுமே மொக்கு மட்டும்தாங்க இருக்கும், அவ்வளோ பூ பூக்கும். அது பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க, அவ்வளோ நிறையா வரும். ஸோ பிளான்ட் ஃபுட்டை போட்டுட்டு இந்த பாட்டிங் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, பாட்டிங் மிக்ஸை போட்டுட்டுங்க நல்லா வந்து அதில் சுற்றி கலரி விட்டுட்டு இது பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் செடியெலாம் ஓரளவுக்கு ஒன்றை கட் பண்ணிட்டு, இந்த செடி சின்னதாக தாங்க இருந்தது, அதனால் ரொம்ப குட்டியாக கட் பண்ணியாச்சு. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. ட்ரிம் பண்ணி விட்டுட்டு மண்ணை போட்டு ஃபுல்லாக நிரவி விட்டாச்சுங்க.
மல்லிப்பூ செடிக்கான வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. பாட்டி மிக்ஸ்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பின்னாடி பாருங்கள் 6 பாட்டுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை செடியும் கருவேப்பிலையும் தாங்க இருக்குது. முருங்கை செடியுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் இல்லைங்களா, இலையெல்லாம் அப்படியே உதிர்ந்துருச்சுங்க. ஃபுல்லாகவே உதிர்ந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டு வந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே மேலே டாப் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னா நம்ம டாப் ட்ரிம் பண்ணி விட என்ன ஆகும்னா சைட்லேருந்து நிறைய பிரான்ச் வரும். ஸோ பிரான்ச் வந்ததுன்னா நமக்குமே ஈஸியாக இருக்குதுங்க. ஏன்னா கீழேருந்து தண்டு ரொம்ப சன்னமாக வந்துச்சுன்னா காற்று இங்கே வந்து பயங்கர காற்று அடிக்குதுங்களா, அடிக்கிற காற்றுக்கு நமக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தாலும் சாஞ்சிருமோனே தான் பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. ட்ரிம் பண்ணி விட்டு கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. ஐயையோ ட்ரிம் பண்ணி விட்டுட்டுமே தலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தேங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் வந்து தலைஞ்சு வரதுக்கான ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. கருவேப்பிலையுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டு சைடில் ஃபுல்லாக கருவேப்பிலை இலை எதுவுமே இல்லைங்க, ஃபுல்லாக அந்த குச்சி குச்சாக தான் இருந்தது. அதையுமே எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேங்க. இதுலேயுமே மண் பாருங்களேன் ஓரளவுக்கு நல்லாவே இறங்கி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை செடி கருவேப்பிலை செடி பாட்டெலாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே சாயில் 3 போட்டனால பாட் வந்து தூக்கவே முடியாதுங்க, செம்ம வெயிட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயில் 3 மண் எடுத்து வச்சுருந்தேங்க. கார்டன் பெட்டுக்கு போக ஒரு வேகன் கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக மறுபடியும் இதையுமே நல்லா ஃபுல்லாக நப்பிட்டேங்க. இதுக்கு வந்து பிளான்ட் ஃபுட் போடக்கூடாதுங்க, மிராக்கல் க்ரோ போடாதீங்க. ஏன்னா நான் அது வந்து நிறைய பேர் வெஜிடபிளுக்கும் போடுறாங்க. பட் நான் வந்து போடுறது இல்லைங்க. அது போடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் போடுறதில்ல. நான் யூஸ்வலாக வந்து முருங்கை செடிக்கு கருவேப்பிலை செடிக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறதுனாங்க, இந்த சாயில் 3 வந்து வருஷம் டாப்அப் பண்ணிட்டுங்க. நம்ம தினமும் அரிசி வந்து எப்படி கழுவோம், நம்ம அரிசி கழுவும் போது அந்த கழிஞ்ச தண்ணியை தான் வந்து ஊற்றுறதுங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து நம்ம சாதம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குக்கர் அலசுவோம் இல்லைங்களா வளர்க்குறதுக்கு, அதை வந்து வெறுந்தண்ணியில் அலசி அந்த தண்ணியுமே கொண்டாந்து ஊற்றுவோங்க. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை தான் இதுக்கு மெயினாக ஊற்றுறது. அப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றுறதுங்க. பிளான்ட் ஃபுட்டோ வேறு எதுவுமே போடுறது இல்லைங்க. கார்டன் பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இருக்குதுங்க. நம்ம ஊரில் இந்த கோழி பண்ணையெல்லாம் ஒரு இந்த கோழி தீவனம் இல்லைங்க, கோழியோட வேஸ்ட் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் நான் போடுறதுங்க. இந்த கருவேப்பிலைக்கு இதுக்கெலாம் வந்து அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியோட முடிச்சுக்கிறது. நிறைய பேர் மோர்லாம் ஊற்றுறேன்னு சொல்கிறாங்க. பட் நான் அது ஊற்றுறது இல்லைங்க. அது வந்து குட்டி குட்டி பூச்சி ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த ஃப்ளைஸ் வரும் இல்லைங்களா, ஸோ அது வரும்னு சொல்லிட்டு அது போடுறது இல்லைங்க. பிரண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அது தலையவே இல்லை. அது எப்படி நம்ம கொண்டு போய் உள்ளே வச்சோமோ அதே மாதிரியே இருந்தது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டெல்லாம் 2 கணுக்கு மேலே இருந்ததுங்க. அந்த 3 கணு இருக்கிறது எல்லாமே வந்து உடச்சி மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேங்க. பாட்டை மாற்றிட்டு அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் தலைஞ்சதுன்னா இந்த வருஷத்துக்கு வந்து சட்னிக்கு ஒரு 2-3 தடவைக்காச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேங்க. அப்புறம் தூதுவளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சு போச்சு. அது தண்ணி பத்தலையே என்னவோ தெரியலிங்க, ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. சரி இருந்தாலும் வேர் பிடிச்சி வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக வேரை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டுங்க. என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த தூதுவளை விதை ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதை வந்து கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் இருந்த வல்லாரை செத்துருச்சுங்க. கார்டன் பெட்டில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் தலைஞ்சு வந்துட்டு இருக்குது. ஸோ அது அப்படியே தலைஞ்சு வந்துருங்க. அவ்வளோதாங்க, எங்கள் கார்டன் அப்டேட் இப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.